உண்மையிலேயே லாக் ஹார்ட் மாதிரி தான் இருக்குது. இதேமே லாக் ஆகிடும் போல். இங்கே இருக்கிற அழகையும் பச்சை பசேல்னு இருக்கிற இயற்கையை பார்க்கும்போது யார் நேம் பண்ணாங்கன்னு தெரியல, காட்ஸ் ஓன் கண்ட்ரின்ட்டு கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அடித்து தூக்குறாரு டிரைவர். சேட்டன்ஸு அப்பா, இதுவும் ஹில்ஸுங்க. இது நசல்லாம் வெயிட் பண்ணுறது இல்லை, அடித்து தூக்கு ஒரு புட்டி. பாருங்க ஸ்பீடை பாருங்க, அப்பா. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது குமுளி பஸ் ட்ராவலுங்க. குமுளி பஸ் ட்ராவல் பார்த்தோம்னா நம்ம ப்ரைவேட் பஸ்ஸில் தான் போகிறோம். மூணார்லேருந்து குமுளி அல்ஃபோன்சா அந்த பஸ்ஸில் தான் போகிறோம். டைம் பார்த்தோன்னா இப்போது 12:10 ஆகுது. பஸ்ஸு வந்து 12:30க்கு 12:30க்கு பஸ் ஏறிச்சுன்னா 4 o'clock வந்து 4 hours வந்து குமுளிக்கு ட்ராவல் டைம். இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது என் கூட பாருங்கள். இப்போ நான் இருக்கிறது மூணாரோட மெயின் ஜங்ஷன், அதாவது பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே இங்கே தான் இருக்குது. இங்கேருந்து தான் இப்போ நம்ம போகிறோம் குமுளிக்கு. கவர்மெண்ட் பஸ்ஸு தனியாக டைமிங்ஸ் இருக்குது. 7:30, 10:30, 11:30 அந்த மாதிரி இருக்குது. ப்ரைவேட் பஸ்ஸஸ் வந்து அப்பப்போ இருக்குது. இந்த பஸ் வந்து 12:30. இதை தவிர வந்து 3:30க்கு ஒரு பஸ் இருக்குது. இந்த பஸ்லேயும் நீங்கள் மூணார்லேருந்து குமுளிக்கு போகலாம். இன்கேஸ் கேரளா ட்ரிப்பு வர்றவங்க, மூணார் தேக்கடி அந்த மாதிரி போகணுன்னு நினைக்கிறவங்க, மூணார் சைட்ஸ் இங்கே முடிச்சுட்டு மார்னிங் இந்த மாதிரி கிளம்புனீங்கன்னா ஆஃப்டர்நூன் வாக்கில் நீங்கள் குமுளி, அதாவது தேக்கடிக்கு போயிடலாம். அங்கே ஒரு 1 day சைட் சீயிங், 1.5 2 days இருக்கிறதுனா கூட நீங்கள் இருக்கலாம். இருந்துட்டு கூட அங்கேருந்து நீங்கள் அடுத்து கொச்சினுக்கோ இல்லை வேறு எங்கேயும் போகிறதுனாலும் போகலாம். சேட்டனுடைய ஊருக்கு வந்திருக்கு. சேட்டனுடைய ஊருக்கு வந்தால் கவனிப்பு இல்லாமல் இருக்காது. நல்ல விசேஷமாயிட்டு உண்டு. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் கிளைமேட்டு தான், நான் இருக்கிறது அக்டோபரில் இருக்கேன். அக்டோபர்லேயே சரியான எப்படி சொல்லலாம், மழை இல்லை, சில்னஸும் கிடையாது, நல்ல வெயில் தான் இருக்குது. கிளம்பியாச்சுங்க, வண்டி கிளம்பிடுச்சு. மூணார் குமுளி பார்த்தோம்னா 160. அதே வந்து மூணாருக்கு நீங்கள் எப்படி போடி கம்பத்துலேருந்து வருவீங்களோ அதே ரூட்டில் தான் வரணும். அது வந்துட்டு ரிட்டர்னும் அதே ரூட்டில் தான் இப்போ நம்ம போகிறோம். ஆட்டோமேட்டிக் டோர். உண்மையாலுமே காட்ஸ் ஓன் கண்ட்ரி தாங்க. பச்சை பசேல்னு எங்கே பார்த்தாலும் டீ எஸ்டேட்டு. மக்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. மக்கள்னு சொல்லக்கூடாது, சேட்டன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நல்லா கைட் பண்ணுறாங்க. வந்தீங்கன்னா டெஃபினட்டாக பஸ் ட்ராவல் வரும்போது கம்பமோ தேனியிலேருந்து ட்ரை பண்ணுங்கள் மூணார் வர்றதுக்கு. அதே போல் குமுளி போகிறதுனாலும் இப்போ நம்ம பஸ் ரூட் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் எப்படி இருக்குன்றத எக்ஸ்பீரியன்ஸை நீங்களே பார்ப்பீங்க. கிளம்பி ஒரு 5 நிமிஷத்துலேயே கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன். இங்கே டூரிஸ்ட்டாக நீங்கள் வர்றவங்க நீங்கள் வந்து போகலாம். இங்கே ஒரு ஸ்டாப்பும் இருக்குது. ஏறி போனாலும் சரி, எங்கே போனாலும் நம்மளுக்கு இந்த கடைசி சீட்டு கிடைக்கிது. ஆனால் இந்த சீட்டில் வந்து நம்மளால தான் உட்கார முடியல, சின்ன சீட்டாக இருக்குது. பரவாயில்ல, ஒரு 4 hours தான். சிக்னல் பாயிண்ட் ஸ்டாப்பு இதுதான் 2வது ஸ்டாப். ஆமாம், நம்ம தர்ணம் பொட்டானிக்கல் கார்டன் வந்துட்டு சிக்னல் பாயிண்ட். இது அடுத்து வியூ பாயிண்ட். Greens, whites, blues, so beautiful, God's own country. தேவிக்குளம் பஞ்சாயத்து. தேவிக்குளம் மூணாருக்கு அடுத்து ஒரு பெரிய ஸ்டாப், பெரிய ஊர். அது பஞ்சாயத்து ஆஃபீஸ். ஆக்சுவலி எப்போதும் ஒரு மெயின் ரோட்டில் போல் தேவிக்குளம் தாண்டி ஒரு லெஃப்ட் எடுத்துட்டாங்க. ரோடு பார்த்தீங்கனாலே தெரியும், சிங்கிள் ரோடாக தான் இருக்குது. அந்த ரோட்டில் போகிறாங்க. ஊருக்குள்ளே போயிட்டு தான் இப்போ போகிறாங்க. ஆமாம், வெளியிலேருந்து பார்க்கும்போது பஞ்சாயத்து ஆஃபீஸ் கம்மியாக தான் தெரிஞ்சது, ஒரே பெரிய பில்டிங்கு. பட் இங்கே வந்து பார்த்தோன்னா ஊர் நல்ல பெருசாக இருக்குது. இந்த டெங்கின்னு பில்டர் ஸ்டார் பாருங்கள். இங்கே தேவிக்குளம் ஸ்டாப் ஊருக்குள்ளே. இங்கே ஒரு கோயிலும் இருக்குது. இது பார்த்தோன்னா தேவிக்குளம் தாண்டி வர டோல். இன்னும் இந்த டோல் ஃபங்க்ஷன் ஆகலை.
பட் ஃபுல் செட்டப்பில் கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்குது. இது லாக்ஹார்ட் எஸ்டேட். லாக்ஹார்ட் எஸ்டேட்டுன்னு தியரிஸ் தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, லாக்ஹார்ட்டுன்றது ஒருத்தரோட பேர், அது பேர்னால இந்த இடத்த லாக்ஹார்ட் நேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்தோட அழகை பார்த்தீங்கன்னாலே உங்கள் இதயம் வந்து லாக் ஆகிருமா, லாக் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல, நீங்களே கமெண்ட்டில் என்னன்னு சொல்லுங்கள். எது உண்மையான விஷயம் தெரிஞ்சவங்க சொன்னீங்கன்னா எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். இதை தான் சொன்னாங்களா என்னன்னு தெரியல. உண்மையிலேயே லாக் ஹார்ட் மாதிரி தான் இருக்குது. இதையுமே லாக் ஆகிடும் போல். இங்கே இருக்கிற அழகையும் பச்சை பசேல்னு இருக்கிற இயற்கையை பார்க்கும்போது யார் நேம் பண்ணாங்கன்னு தெரியல, காட்ஸ் ஓன் கண்ட்ரின்ட்டு கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. மூணாறுலேருந்து நீங்கள் தேக்கடி குமுளி போகும்போது பஸ்ஸு போகும்போது ரைட் சைடில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வேலி நிறையா வரும், வியூ பாயிண்ட்ஸ் நிறையா பார்க்கலாம். லெஃப்ட்லேயும் வருது, 1 or 2 பிளேசஸ் வருது. மெயினாக நான் இங்கே உட்காந்தது பார்த்தோன்னா, ஒன்று சீட்டு, ரெண்டாவது அந்த வாட்டர் ஃபால் ஒன்று இருக்குது, போகிற வழியில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது வீடை கட்டிட்டு வந்துடணுங்க. நடுப்பாரா நடுப்பாரால நீலக்குறிஞ்சி ஸ்டே இருக்குது. பா பியூட்டிஃபுல். அந்த வாட்டர் ஃபால் தான் நம்ம இப்போ பார்ப்போம் போகிற வழியில். வியூ வருதுன்னு தெரில, பார்க்கலாம். இந்த ஸ்டாப் பெரிய கானல் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. இங்கே நீங்கள் இறங்குனீங்கன்னா தான் கொழுக்குமலை, சூரியநெல்லி அதுக்கு போகிறதுக்கெல்லாம் கொழுக்குமலை, சூரியநெல்லி போகிறதுக்கெல்லாம் அங்கே தான் நீங்கள் அலைட் பண்ணணும். இங்கேருந்து ஒரு லெஃப்ட்டு திருப்பி பாருங்கள், அது போர்டு இருக்குது, கொழுக்குமலை, சூரியநெல்லி. இதுக்கு வந்து லெஃப்ட்டில் போகணும். இங்கே இறங்கி நீங்கள் போகணும், சின்ன கானலில் இறங்கி போகணும். ஜீப்ஸ் கூட நீங்கள் ஹேர் பண்ணி போகலாம். அதுவும் இந்த ரோட்டில் தான் நீங்கள் போகணும். லெஃப்டில் மேலே போனீங்கன்னா போயிடலாம். ஸ்டர்லிங் மூணார் இருக்குது, மவுண்டன் கிளப் இருக்குது, எல்லாமே இந்த வழியாக தான் போகணும். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு ஹோம் ஸ்டேஸு, காட்டேஜஸ், ரூம்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் அங்கே பார்க்குறீங்கள்ல, அதுதான் ஆனையரங்கல் டேம். எந்த பக்கம் திரும்பினாலும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதாவது பூப்பாறை டு மூணார், இல்லை மூணார் டு பூப்பாறை நீங்கள் போகும்போது சூப்பராக இருக்குது லொக்கேஷன்ஸ். பூப்பாறை வந்தாச்சுங்க. பூப்பாறையில் தான் ஜங்ஷனு, அங்கேருந்து தான் ரோடு பிரியும். நீங்கள் வந்து இன்கேஸ் தேனி போடியிலேருந்து வந்தாலும் இங்கேருந்து தான் பிரியணும். அதே மாதிரி மூணார்லேருந்து போகும்போது, தேக்கடி போகும்போது இங்கேருந்து தான் உங்களுக்கு ரோடு பிரித்து போகும். பூப்பாறை ஒரு பெரிய டவுன் இல்லை. இங்கே யாராவது இருக்கீங்களா? கமெண்ட்டில் பண்ணுங்கள், தெரிஞ்சுப்போம் இந்த ஊர் பற்றி. இந்த ரோடு தான் போடி கம்பத்துலேருந்து வந்து நீங்கள் மூணார் போகணும். இதே ரோட்லேருந்து வந்து இந்த பக்கம் தேக்கடி. இப்போ நம்ம போகிறதும் அதே தான். போடி மெட்டு ரோடு ஓப்பனிங் 2 March 1963. பூப்பாறையில் ஒரு 10 minutes ஹால்ட். அல்ஃபோன்ஸா பஸ்.
இன்கேஸ் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுனால நீங்கள் ரூம்ஸு, ஹோம் ஸ்டே, டார்மிட்டரி வித் கிச்சன், ஹோட்டல், க்ரீன் பேலஸ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், பிரேக் இருக்குது. இங்கே இன்கேஸ் நீங்கள் பூப்பாறையில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால், பூப்பாறையில் ஸ்டே பண்ணல, இங்கே நீங்கள் ஆன் த வேல பேக்கரி இல்லை ஏதாவது சாப்பிட்ணும்னாலும் இங்கே இருந்தீங்க சாப்பிட்டு போகலாம். பிரேக்கில் மதினா பேக்கரியில் லைட்டாக அப்படியே சாப்பிட்டுட்டு அடுத்து பஸ்ஸு கிளம்புறதுக்காக வெயிட்டிங். நம்ம சேனலில் உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபுல்லாகவே ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் தான் போடுவோம். ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ்னாலுமே மோஸ்ட்லி அது பஸ் ட்ராவலாக தான் இருக்கும். எய்தர் ஆம்னி பஸ்ஸு இல்லை கவர்மெண்ட் பஸ், ப்ரைவேட் பஸ், இந்த மாதிரி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கிளம்பியாச்சுங்க. பிரேக் ஒரு 15-20 மினிட்ஸ் ஆச்சு. இப்போது பூப்பாறாலேருந்து குமுளி நோக்கி பயணம். இது அந்தளவுக்கு மெயின் மாதிரி தெரியலல்ல. நம்ம பூப்பாறையிலேருந்து மூணாரோ இல்லை போடிமெட்டு அந்த மாதிரி தமிழ்நாடு ரூட் போகிற மாதிரி. இது பக்கா கேரளா ரூட். இந்த ரூட் அடிப்பொலியாக இருக்கேன். டெஃபினட்டாக இந்த ரூட்டில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது மூணார் டு குமுளி வயா பூப்பாரா. செம்மையாக இருக்குது. நம்ம முதுமலையோ இல்லை அந்த மாதிரி எங்கேயாவது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி செம்மையாக இருக்குது. வெஜிடேஷன்லாம் பாருங்கள், எவ்வளோ க்ரீனரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோடு சிங்கிள் ரோடாக இருக்கா, பாருங்க. அடடா, வாவ், அடிப்பொலிங்க. அது மான்சூன் டைமில் வந்தோம்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பூப்பாறை வரைக்கும் தான் மோஸ்ட்லி க்ரௌடு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், பூப்பாறையிலேருந்து கிளம்புறோம் மதியானம் ஒரு 2 மணிக்கு. ஆனால் சீட்டில் மட்டும்தான் ஆள் இருக்குது. ஒரு சீட்டில் தான் நான் உட்காந்துருக்கிற மாதிரி ஒருத்தர் தான் ஒரு 2 சீட்டில் இருக்காங்க. மற்றதெல்லாம் தான் 2 பேர். இன்கேஸ் யாராவது 2 பேர் வந்திருந்தால் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அடித்து தூக்குறாரு டிரைவர். சேட்டன்ஸு அப்பா, இதுவும் ஹில்ஸுங்க. இது நசன்லாம் வெயிட் பண்ணுறதில்ல. அடித்து தூக்கு ஒரு புட்டி பாருங்க, ஸ்பீடாக பாருங்கள். அப்பா, இந்த ரூட்டை நீங்கள் டெஃபினட்டாக கேரளா வரும்போது ட்ரை பண்ணுங்க. அதாவது மூணார் டு குமுளி. மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த அல்ஃபோன்சா பஸ்ஸில் போக முடியுமான்னு பாருங்கள். சும்மா சென்னை சிட்டி சந்து பொந்தலாம் நம்ம ஊர் ஆட்டோ ஓட்டுற மாதிரி சறுக்குன்னு ஓட்டுறாப்புல. இந்த ஏரியாவெலாம் பார்க்கும்போது ஒரு மூவி தாங்க நான் வருது, சச்சன்ஸ் பேக்கரி. நம்ம கமல் மோகன்லால் நடித்த அந்த திருஷ்யம் படம் எல்லாமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. பச்சை பசேல்னு இருக்குது. சின்ன சின்ன வீடுகள், சிங்கிள் ரோடு மாதிரி தான் இருக்குது. எப்படி சொல்லலாம், ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்கிற மாதிரி வீடு, சுற்றி பச்சை பசேல்னு இந்த மாதிரி இடம். பூப்பாராக்கு அடுத்து உடுமஞ்சோலா. பூப்பாரா மாதிரியே இது ஒரு பெரிய ஊராக தான் இருக்குது, உடுமஞ்சோலா. திருஷ்யம் ஃபீல் வருதில்ல உங்களுக்கு இந்த ஏரியா பார்க்கும்போது. இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தேன், க்ரீன் மார்ட் சூப்பர் மார்க்கெட்டுன்ட்டு. காய்கறிகள், மளிகை, எழுது பொருளாக, கோழி, மாட்டிறைச்சி, பன்றி இறைச்சி எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது. சேட்டன்ஸு லொல்லு தாங்கலப்பா. தமிழ்நாட்டில் இப்படி பண்ண முடியுமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேரமாக ஒரு ஆட்டோக்காரரு நம்ம ஆளுக்கு வண்டி விட மாட்டாரு. இவரு தான் நம்ம அண்ணன் சேட்டன். டென்ஷனாக வருவார். உடும்பஞ்சோலாக்கு அப்புறம் மழை பெஞ்சிருக்கு. சும்மாவே பச்சை பசேல்னு இருக்கிற கேரளா இதில் மழை பெஞ்ச சொல்லவா வேணும்? எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. இப்போ நெடுங்கண்டம்னு ஒரு ஸ்டாப், அங்கே வந்து ஒரு பிரேக். நெடும் கண்டம், அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. நெடும் கண்டம் அங்கேருந்து.
இன்னும் கும்பலிக்கு ஃபுல்லாக போகல நம்ம. ஆக்சுவலி கும்பலிக்கு முன்னாடி தான் இருக்கும். அணக்கரை தாண்டி போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ போகும்போது என்னன்றதை பார்த்தோன்னா இப்போ தான் உங்களுக்கு பஸ்ஸு ஃபில்லப் ஆகுது. பஸ்ஸு ஃபில்லப் ஆகிட்டு இப்போ தான் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். வழியில் பார்த்தோம்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது. இங்கே தேக்கடி நெருங்கும் போது பார்த்திங்கன்னா சுத்தமாக ட்ரையாக இருக்குது. ஒருவேளை தமிழ்நாடு பார்டர்னாலே இப்படிலாம் ட்ரையாக இருக்குமா என்னன்னு தெரியல. வந்தாச்சுங்க கும்பலி தேக்கடி எல்லாம் பக்கம் பக்கம் தான் வந்தாச்சு. அப்படி இப்படின்னு வந்தாச்சுங்க கும்பலி பஸ் ஸ்டாண்ட். அப்படி இப்படின்னு பார்த்து கால் கையெல்லாம் பெண்டாகி வந்திருக்கு. அது என்னன்றதை சொல்கிறேன். டைம் பார்த்தோன்னா 5 o'clock ஆகுது. 12:30க்கு எடுத்தோம். 5னா 4.5 hours. ஆக்சுவலி ட்ராவல் டைம் பார்த்தோன்னா 2.5 hours தான். ஆனால் 4.5 hours ஆகிருக்கு. அது சந்து பொந்தெல்லாம் நிற்கிறது, இறக்க சொல்கிற இறக்கத்தில் இறங்குறதுக்கு ஏறுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பஸ் சர்வீஸாக போச்சு. இதில் காமெடி என்னென்னா 2.5 hours வரக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸாக 4.5 hours வரதா இருந்தால் பார்த்துங்க. சுற்றி வந்த ரூட்டு போன ரூட்டு அப்படி இப்படி எல்லா ரூட்லேயும் தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. பட் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. ஹில்ஸ்லேயே அதுவும் நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ராவல் டெஃபினட்டாக 100% ஒர்த் உங்களுக்கு. நீங்கள் நல்லாவே ஷேர் சம் லவ். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஒரு ட்ரிப்பு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ் வரும், சிறப்பான வீடியோஸ் வரும். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் ட்ரை பண்ணோம்னா நீங்களும் சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பாய்.